ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு பண்ணிருக்கேன். இது என்கிட்ட கேட்ட ஒரு சிஸ்டரோட ஸ்டோரி தான். ஜேக்கப்புக்கு பார்ட்னராக ஆலன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொடுக்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எஃப்எஃப்ல பார்ட்னர் கொஞ்சம் சேஞ்சிங்கில் நீ திரும்பவும் என்கிட்ட கேட்டதுனால நான் இந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் ரெடி பண்ணி போடுறேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீ அதை சரியாக நோட் பண்ணியான்னு தெரியல. இது உனக்கான எஃப்எஃப் தான்டா. ஓகே, இதில் ஜேக்கப்போட பார்ட்னர் ஆலன் தான். இது இந்த சிஸ்டருக்காக என்கிட்ட கேட்ட பேட் ஐவிஸ் கேட்ட என்னோடய சிஸ்டருக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, இந்த ஒரு எஃப்எஃப்ல மட்டும்தான் நான் ஆலனை ஜேக்கப்போட பார்ட்னராக என்னோடய சிஸ்டருக்காக ரெடி பண்ணி போடுறேன். ஓகேடா, மற்ற எஃப்எஃப் மூவியில் எல்லாத்திலுமே நான் ஜேக்கப்புக்கு பார்ட்னராக ஃபிலிக்ஸை போடுவேன். ஓகேயா? அப்புறம் சிஸ்டர், நீயும் கோவப்படக்கூடாது. நீ கேட்டேன்னுக்கிறதுக்காக தான் உனக்காக நான் இந்த எஃப்எஃப்பை ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பாட்டை நீ கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி உன்னோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேயா? இப்போ இதில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ பாட்டுருவோம். அப்புறம் நான் பேசுகிற வேட பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் இதில் பாட்டுருவோம். இதில் கிம் ஃபேமிலி, பார்க் ஃபேமிலி, ஜான் ஃபேமிலி, நம்ம மின் ஃபேமிலி, ஓகே, மின் ஃபேமிலி மொத்தம் 4 ஃபேமிலியாக இருப்பாங்க. பார்க் ஃபேமிலியில் ஜிமினா மட்டும்தான். ஜிமினாவுக்கு கூட பிறந்த சிஸ்டர் பிரதர் யாருமே கிடையாது. ஜிமினா சிங்கிள் சன். ஓகே, அப்புறம் நம்ம ஜான் ஃபேமிலியில் ஜின்னும் நம்ம ஜேகேயும். ஓகே அடம். அப்புறம் மின் ஃபேமிலியில் நம்ம ஆரமு, சுகா, ஜேகப்பு இவங்க எல்லோரும் பிரதர்ஸாக இருப்பாங்க. நம்ம கிம் ஃபேமிலியில் நம்ம டேயாங்கும் ஆலனும் இருப்பாங்க. டேயோட பிரதர் ஆலன் இருப்பார். ஓகே, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். அப்புறம் நம்ம பாய்ஸஸ் ஆரமும் ஜின்னும் மாஃபியாஸாக இருப்பாங்க. மாஃபியா ஹெட், அதாவது நம்பர் 1 மாஃபியா பர்சண்டாக இருப்பாங்க. நம்ம ஜேகே யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அவரோட நேம் ஜொங்குக். ஆனால் மாஃபியா நேமில் ஜேகேங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் நம்ம சுகாவும் ஜிமினாவும் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. சுகாவோட காலேஜில் நம்ம ஜிமினா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவார். ஓகே, 2 பேருமே ப்ரொஃபஸர் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஓகே ஆடம். அப்புறம் ஆலன் ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு போவார். அதே கம்பெனியில் சிஓவாக நம்ம ஜேக்கப் என்ட்ராகுவார். நம்ம டேயாங் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, அவங்களோட ஒர்க் இதுதான். இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸோட லவ்வை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு பர்சனோட பெட்ரூமை தான் காட்டுது. அதாவது கிம்மோட ஃபேமிலி. ஓகே, கிம்மோட ஹவுஸை தான் காட்டுது. அதில் நம்ம ஆலனோட பெட்ரூமை தான் காட்டுது. ஆலன் தான் அப்படியே பெட்டில் உட்காண்ட பொசிஷன்லேயே ஹேண்ட்ஸில் ஒரு பிக்கை வச்சுருக்கான். அந்த பிக்கை அப்படியே நோட் பண்ணால் அதில் ஜேக்கப்பும் ஆலனும் இருக்கிற பிக்கு தான் இருக்குது. அந்த பிக்கை அப்படியே லைட்டாக டச் பண்ணப்படி ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல ஜேக்கப். நம்ம 2 பேரும் காலேஜ் டேஸில் லவ் பண்ணோம். நான் போராக இருக்கிறேங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம லவ் அப்போவே பிரேக் ஆயிடுச்சுல. ஆனால் எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும் போல் திங்கிங்காக இருக்குது. உன்கிட்ட பேசணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. உன்னை நான் திரும்பவும் மீட் பண்ணுவேனா, இல்லை இந்த பிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடியே என் லைஃப் முழுக்க என் பண்ணுவேனா எனக்கு தெரியல ஜேக்கப். ஆனால் உன் கூட இருந்த அந்த காலேஜ் டேஸ் மெமரிஸ் எனக்கு லைஃப் முழுக்க போட்டும். லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த குட்டி குட்டி மெமரிஸோடையே என் லைஃப்பை எண்ட் பண்ணிடுவேன். ஆலன் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணால் இப்போ ஒரு கிளப்பை தான் காட்டுது. கிளப்பில் நிறைய கேர்ள்ஸ்க்கு மத்தியில் தான் நம்ம ஜேகே இருக்கிறாரு. ஜேகேயோட ஃபேஸில் மாஸ்க் இருக்குது. ஓகே, நம்ம ஜேகே சரியான ஒரு ப்ளே பாய். அந்த மூமெண்ட்டில் ஜேகே சுற்றிட்டு கேர்ள்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் ஜேகே கிட்ட அதோட கிளப்பில் என்ன மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ஜேகே சரியான ப்ளே பாயாக ப்ளே பண்ணபடி, ட்ரிங்க் பண்ணபடி, ஸ்மோக் பண்ணபடி உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணபடி உட்காண்ட்ருக்கிற அந்த பிளேஸில் கரெக்டாக மார்க்குன்றாகி, பாஸ் நீங்கள் ஒரு எனிமியோட இன்ஃபர்மேஷன் கேட்டிங்களே, அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனை சொல்ல கேர்ள்ஸுக்கு நடுவில் உட்காந்துருந்த நம்ம ஜேகே அப்படி எழுந்துக்கிறாரு. அத்தனை பர்சன்ஸையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறா, அடுக்குள்ளே கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் எங்கே இருப்பானுங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட கேட்க, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு அந்த பர்சன்ட் வரானுங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்கள் க்யூட் கேர்ள்ஸ்
எனக்கு ஒர்க் வந்துருச்சு, அப்போ நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளப்பை விட்டே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போது ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் தான் ஏதோ ஒரு எனிமியை கில் பண்ணதுக்கு வந்திருக்காருல மார்க்கும் நம்ம ஜேகேன்னு அந்த பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. எங்கடா இந்த பிளேஸ்க்கு தானடா வருவாங்கன்னு சொன்னேன், இன்னும் வந்த மாதிரியே தெரியலையே. பாஸ் வெயிட் பண்ணுங்க பாஸ், என்ன இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்கிற டைட்டுக்கு கரெக்டாக வரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லையே, முன்ன பின்ன டைம் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதே ரோட்டு வழியாதான் நம்ம டேயாங்கு பைக்கில் வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தான். ஆப்போசிட்டில் இவங்க தேடி வந்த எனிமியும் வரான். எனிமி பார்த்த அடுத்த செகண்டே எனிமியை அட்டாக் பண்ணதுக்கு நம்ம ஜேகே வர 2 பேருக்கும் நடுவில் லைட்டாக ஒரு கன் ஷூட் ஆகுது. கன் ஷூட் ஆகிற சவுண்டை அடே ரோட்டு வழியாக வரட்டே நோட் பண்ணிவிட்டு, யார்டா அடே இந்த பிளேஸில் இந்த மாதிரி யார்டா ஃபைட் பண்ணுறது, 2 பேருமே கேங்ஸ்டர்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை விட்டு இறங்கின வேகத்தில் அதில் நம்ம ஜேகே ஒரு பர்சனை கில் பண்ண வந்திருப்பாம்ல, அந்த பர்சனை வேற நம்ம ஜேகே ஷூட் பண்ணிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் ஜேகே ஷூட் பண்ண புல்லட்டு ஜேகே மேலே பட்டிருக்குது. பட் ஜேகே ஷூட் பண்ண புல்லட் அந்த பர்சன் மேலே பட்டுட்டு அவன் அப்படியே ரோட்டில் விழுறான். அந்த பர்சனோட 2 ஹேண்ட்ஸ்லேயும் ஹேண்ட் கப் போட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு இரும்பு பைப்பு மாதிரி இருக்குது, அதில் பிடிச்ச அந்த பர்சனை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜேகே பாட்டா, என்னடா வந்த வெக்கெட்டில் ஹேண்ட் கப் போடுறான் பாஸ், என்ன அவனையே பாட்டுட்ருக்கீங்க, வாங்க ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கும் ஜேகே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, அண்ட் அம்மகிட்ட உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு தப்பிச்சிருவியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிளேஸில் ஒரு பர்சனுக்கு கன் ஷூட் ஆகிருக்கு, பிளட் லாஸ் ஆகிட்டுருக்குது, இவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அப்புறம் லாக்கப்பில் வைங்கனுங்கிற மாரி இவருக்கு டேக்கு கீழே இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு ஜேகே மார்க்கையும் துரத்திக்கிட்டு ஓடுறாரு நம்ம டேயாங்கு. இந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜேகேடா என்னடா இவ்வளோ வேகமாக வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ அந்த வழியாக போகிறேன் இந்த வழியாக போகிறேங்கிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சான் மார்க்கை விட்டுட்டாரு நம்ம டேயாங்கு. ஜேகேடா ஃபாலோ பண்ணபடி துரத்திட்டு வருவாரா, அந்த மாதிரி துரத்திட்டு வந்தா நம்ம ஜேகேடா என்ன திமிரு, இவன் என்ன நம்மளை இந்த மாதிரி துரத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயுமே ரன் பண்ண வேகத்தில் ஓடுறாரு. பட் ஜேகே ஓடிக்கிட்டு இருக்க சொல்லியே டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை தூக்கி ஜேகேயோட ஃபீட்டுக்கிட்ட அந்த லெக்குக்கிட்ட முட்டிக்கு கீழே இருக்குல்ல அந்த பிளேஸில் தூக்கி வீசுவாராம். வீசுகிற வேகத்தில் ஓடுற ஜேகேயோட லெக்கில் வந்து படுற மூமெண்ட்டில் நாம ஜேகே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கீழே இல்லை, ஜேகே முன்னாடி கரெக்டாக நம்ம டென்டர் ஆகிட்டாரு. என்ன திமிருடா இவ்வளோ தூரம் வேகமாக ஓடி வந்துட்டா உன்னை நான் பிடிக்காம விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா, எவ்வளோ திமிருந்தா அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணுவேன், நீ எந்த கேங்ஸ்டர்டா ஒன்னே மண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஃபேஸில் இருக்கிற ஃபேஸ் மார்க்ஸை கலட்டுறதுக்கு நம்மகிட்ட ட்ரை பண்ணோம். அண்ட் அம்மா ஜேகேட்டே ஒரு கிக்டாம் இந்த மாதிரி கிக் பண்ணோம். காண்டாகி என்ன திமிருனா நேமை கேட்டால் கிக்காடா பண்ணுறோங்கிற மாதிரி அந்த பிளேஸில் நம்ம குக் 2 பேருமே ஃபஸ்ட்டு மீட்டிங்கே ஃபைட்டிங் தான். 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஜேகேயும் அடிக்கிறாரு, டேயும் அடிக்கிறாரு. ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அடிக்கிற மூமெண்ட்டில் நல்லா ஃபைட் பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு இவங்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயை பிடிச்சி ஃபைட் பண்ண சொன்னால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்ட வேகிட்டில் ஒரு குட்டி சண்டை மாதிரி இருக்கா, அந்த பிளேஸில் டக்குன்னு புகுண்டுருவாரா. இந்த மாதிரி புகுண்டா கீழே விளையாட மட்டும் எழுந்துன்னு பார்த்தா எங்கிட்டு மேலே நம்ம ஜேகே போனாருங்கிறது நம்ம டேக்கே தெரியல. தப்பிச்சிட்டியாடா இருடா, என்னைக்காவது 1 டே நைட் இதே மாதிரி வந்து சிக்குவேன், அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நான் உன்னை ஃப்ரீயாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே வந்து ஜேகே தப்பிச்சிட்டானேங்கிற மாதிரி நேராக அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனால் ஜேகேடான் கரெக்டாக அவரோட சீக்ரெட் பிளேஸ், அவருக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் உண்டு, அவரோட சீக்ரெட் பிளேஸுக்கு என்ட்ராகிறாரு. அவனை சும்மாவே விட மாட்டேன், என்ன மாட்டி என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்குக் ஃபைட் பண்ணாங்களா அந்த மூமெண்ட்டில் நம்ம டேவோட ஃபேஸ்லேயே அடிபட்டிருக்குது, ஜேகேவோட ஃபேஸ்லேயே அடிபட்டிருக்குது. அடிப்பட்ட பிளேஸில் மெடிசன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஜேகே. மிரரா பாட்டு ஏன் ஃபேஸ்லேயே பிளட் வர அளவுக்கு அடிச்சிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா மார்க், அவன் யாருங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி அவனுக்கு ஏன் ஹேண்ட்ஸால் தான் டெத் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை ஜேகே கில் பண்ண போகிறதுக்கான ஆர்டரை மார்க்குக்கு கொடுக்குறாரு. அவனோட மொட்டை இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும், நெக்ஸ்ட்டே அந்த போலீஸ் ஆஃபீஸர் டெத் ஆகணும், அதுவும் ஏன் ஹேண்ட்ஸாலே டெத் ஆகணும், துடிக்க நான் அவனை கில் பண்ணணும்,
இங்கே இந்த மாதிரி நம்ம ஜேகே பேசிகிட்டு இருந்தா இப்போ ஆரம் ஜின் சைடை தான் கட்டுடு. ஆரமும் ஜின்னும் அவங்களோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்காங்க. நம்ம நாம்ஜூனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கும். 2 பேருமே ஒன்றா தான் ஒரே பிளேஸில் தான் மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நம்ம ஜின்னு தான் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்குது ஆரம் நோட் பண்ணிட்டு, இனிமே நீ ஹவுஸுக்கு கிளம்பாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜின் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஆமாம் ஆரம், இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இங்கே 2 மூவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே 2 கிளம்பலான்னு திங்க் பண்ணேன். உனக்கு என்னோட ப்ராப்ளமா? எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீ டயர்டாக இருக்குன்னு அப்போவே சொன்னியே, எங்கடா எங்கே என்ன நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருக்க விடுற? பக்கத்தில் ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டாலே உன்னோட ஹேண்ட்ஸ் டேட்டியாகவே ப்ளே ஆகிட்டுருக்குது. டயர்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண? இது என்னோட ஒர்க்காச்சு? என்ன ஜின் இந்த மாதிரிலாம் கோவப்படுற? என்ன பண்ண? உன்னோட ஆரம் வந்து உன்னை பக்கத்தில் வச்சுருக்க சொல்ல, என்னோட ஹேண்ட்ஸம் பேபியை பக்கத்தில் வச்சுருக்க சொல்ல என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ கூட பாட்டியா என் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி உன்னோட டொமக்ஸ் கிட்ட ப்ளே ஆக போடுன்ட்டு பிச்சிருவேன். ஃபிங்கர்ஸை மொட்டட்டி கட் பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க? இப்போ தானே என் கூட 5 ரவுண்ட்ஸ் ப்ளே பண்ணேன். நானே ஒர்க்கு என் பண்ணணுமேங்கிற மாதிரி டைனஸில் வந்து நிற்கிறேன். மறுபடியும் உனக்கு என்ன பிளேயிங் புட்டி வந்துருச்சா? இங்கே பாரு ஆரம், டென்ஷன் ஆக்காட்ட முதல்ல அங்கே இருந்து போ. என்ன ஜின் இந்த மாதிரிலாம் பேசுகிற? இன்னும் கட்டி பேசுனீன்னா பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் கேட்டுரும். என்ன கேட்டுருமா? இங்கே பாரு ஆரம், முதல்ல நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகு. நீ பேசுகிற டோனிங்கே சரியில்லை. ஏற்கனவே 5 ரவுண்ட்ஸ் போயாச்சு, இதுவே காணோம். இதுக்கு மேலே என்னால் முடியாது, டெலிப்போ. என் ஜின் அவ்வளோடாண்ணா? அவ்வளோதான், எனக்கு ஒர்க் இருக்குது. ட்ரக் அங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. ஜின் நீ இங்கேருந்து போக சொன்னேன். ஜின் போக சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு ட்ரக் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறாரு. பாட்டுக்கிறேன், இப்போ பாடி கார்ட்ஸ் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் அவ்வளவுடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் ஆரம் நேரம் அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பாய்ஸஸ் அவங்கவுங்க ஒர்க்கை, அதாவது நைட்டு ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் அவங்க ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வந்தா இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம சுகாவோட ஹவுஸ், அதாவது மின்னோட ஹவுஸை தான் கட்டுறாங்க. சுகா ஃபுல்லாக ரெடியாகி அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தா சுகா பக்கத்துலேயே ஜேகப் பொண்ணு நிற்கிறாரு. என்னடா சிஓ நியூவாக உன்னோட டேடோட கம்பெனிக்கு நியூ சிஓவாக என்ட்ராக போறியே? டேடோட கம்பெனியில் ரன் பண்ண முடியாது, எனக்கு ஓன் கம்பெனி வேணும், அந்த கம்பெனியை நான் தான் ரன் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கர போராட்டத்தில் நியூவாக ஒரு கம்பெனியை ஒரு ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலன் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரோ அந்த கம்பெனியை ஜேகப் வாங்கிட்டாரு. இந்த மூமெண்ட்டில் என்ன அந்த பிளேஸில் ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்குடா உனக்கு ஜேகப்? இல்லையே, அந்த மாதிரிலாம் எனக்கு அங்கே ஒரு ஒர்க்கும் இல்லை. நீ அவசரமாக பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட்டப் பண்ணி உன்னோட கம்பெனி நியூவாக இருக்கணும், நான் நியூவாக ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு டவுட்டாக இருக்குது. எதுக்கும் பாட்டுக்கோ ஜேகப், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டைனிங் ஹாலில் வந்து நம்ம சுகா அரேஞ்ச் ஆனோம். ஜேகப்புமே சுகா பக்கத்தில் வந்து உட்காருதாரு. அதே பிளேஸில் நம்ம ஆரமும் ஜின்னு வந்து நம்ம சுகா ஜேகப் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. நம்ம மீன், ஓகே, அதாவது நம்ம மிஸ்ஸஸ் மீன் அவங்க வந்து ஃபுட்டை அவங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. அதாவது சுகாவோட மாம் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. நம்ம சுகாவோட டேடுமே அந்த பிளேஸில் வந்து உட்காந்துட்டு ஃபுட்டை சாப்பிட்றாங்க. உன்னோட நியூ கம்பெனிக்கு நியூ சிஓவாக என்ட்ராக போறிய ஜேகப், நாங்கள் ஏதாவது அந்த பிளேஸ்க்கு வரணுமா, உனக்கு ஹெல்ப் பண்ண? நீங்கள் வராமல் இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு ஃபுட்டு காணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஜேகப் எழுந்து போனோம். ஆரம் இந்த மூமெண்ட் நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமா ஜேகப்? எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹயாங், எனக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் நேராக ஹவுஸை விட்டு கிளம்புறாரு. சுகாவுமே ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகிறேங்கிற மாதிரி கிளம்புறாரு. ஆரம்பிச்சுமே நைட்டு ஹெவி ஒர்க் பண்ண மூமெண்ட்டுக்கு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு பெட்ரூம் போயிட்டாங்க. இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ சுகாவோட காலேஜ் தான் காட்டுது. சுகாவோட காலேஜுக்குள்ளே கரெக்டாக நம்ம சுகா என்றானா கோரிடோரிட்டில் நம்ம ஜிமினாடான் டேக்கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அதாவது மொபைலில், ஓகே, நேராக கிடையாது, டேரெக்டாக கிடையாது, மொபைலில் பேசிகிட்டு இருக்காரு. என்னட்டையா நைட்டு ஹெவி ஒர்க்கு பெல்லுக்கு ஆலன் சொன்னால் நீ ஹவுஸுக்கு வர்றதுக்கே லேட்டாக ஆயிடுச்சாமே, ஏதோ ஒரு பசண்டை பிடிக்க போய் நிறைய அடி வாங்கிட்டு வந்துருக்கியாமே,
ஃபேஸ்லலாம் டேமேஜ் ஆகிருக்காமே என்ட்டு அங்கே உன்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் டேமேஜ் ஆகிருச்சு பிள்ளைக்கு. என்ன ஜிமீன் கலாய்க்கிறடா நினப்பா? டேய் பக்கத்தில் நீ இல்லை, நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன அந்த பசங்க அடித்த மாதிரி என்ன அடிச்சிருவியா? ஆமாண்டா, நீ பக்கத்தில் வா, என் ஃபேஸில் எத்தனை பிளேஸில் அடிபட்டிருக்கோ அத்தனை பிளேஸ்லேயும் உனக்கு அடிபடும். அடிப்படுற அளவுக்கு பிளட்டு வர அளவுக்கு நானே அடிப்பேன். டேய் நான் உன் சோல்மேட்டுடா. சோல்மேட்டுன்னா 2 பேருக்கும் ஒரே மேட் தானே, பெயினும் இருக்கணும் ஃபெயிலும் இருக்கணும். அதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ காலேஜுக்கே என்னை தேடி வந்து அடித்தாலும் அடிப்பேன், ஈவினிங் வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணா கரெக்டாக நம்ம ஜிமினா முன்னாடி சுகா வந்து நிற்கிறாரு. சுகாவை போட்டோடனே ஃபஸ்ட்டில் நம்ம ஜிமின் லைட்டாக நர்வஸ் ஆகி குட் மார்னிங். குட் மார்னிங் ஜிமின். என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான காலா? ரொம்ப ஹவர்ஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஜஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான். ஏதாவது எனக்கு ஒர்க் இருக்குதா சார்? ஆமாம் ஒர்க் இருக்குது. என்னோடய ரூம் வரைக்கும் வர முடியுமா? ஓகே. இப்போ நம்ம சுகாவோட ரூமை தான் காட்டுது. சுகாவோட ரூமுக்குள்ள கரெக்டாக நம்ம ஜிமினா என்ட்ராகி, என்ன ஒர்க்கு சொல்கிறீங்களா சுகா? எனக்கு என்ன ஒர்க்குங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே 2 கிளம்பிடுவேன். ஒர்க்கு உனக்கு தான், ஆனால் பட்டு ஜிமீன் என்னாச்சு சுகா? என்ன பண்ணுறீங்க? எதுக்கு முன்னாடி ஏன் முன்னாடியே நீல் லோன் போடுறீங்க? நீல் லோன் போடுறதுக்கு ரீசன் இருக்குது. நான் உங்ககிட்ட 6 மந்தாக உங்ககிட்ட நான் வந்து என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நீ அதுக்கு ஓகே பண்ணலை. அட்லீஸ்ட் என்னை மேரேஜ் ஆகுது பண்ணிக்கிறியா? வில் யூ மேரி மீ அப்படிங்கிற மாதிரி ரிங்கை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னால் எப்போதுமே அந்த மாதிரி திங்கிங் பண்ண முடியாது, என்னால் மேரேஜும் பண்ணிக்க முடியாது, இதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நான் இந்த பிளேஸ்க்கே வந்திருக்க மாட்டேன். சாரி சுகா, என்னை மன்னிச்சிருங்க. நம்ம ஜிமினா இப்படி சொல்லிவிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வெளியே வந்தால், ஜிமின் உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்காக என்னை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற? எதுனால என்னை இக்னோர் பண்ணுற? அதுக்கு ரீசன் உங்களோட பேரண்ட்ஸ் தான். இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா கரெக்டாக நம்ம ஸ்டாப் ரூம்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போகிறாரு. ஸ்டாப் ரூமில் போய் உட்காந்துருந்துட்டு சுகாவோட பேரண்ட்ஸ் வந்து சரியான ஒரு ரூடான பேரண்ட்ஸ். ஓகே, அந்த மூமெண்ட்டில் நம்ம சுகாவோட லவ்வை நம்ம ஜிமினா இதனால தான் அக்செப்ட் பண்ணிக்காமலே இருப்பார். ஏன்னா சுகாவோட பேரண்ட்ஸ் தான் நம்ம ஜேகப்பையும் ஆலனையுமே பிரிச்சுருந்துருப்பாங்க. அது நம்ம ஜிமினாவுக்குமே நல்லா தெரியும். பட் நம்ம சுகாவுக்கு தான் தெரியாது. ஆலன் டேயோட பிரதர் தான் ஜிமினாவோட ஃப்ரெண்ட். அதோட டேயும் ஜிமினாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது சுகாவுக்கு தெரியாது. எங்கே இந்த மாதிரி சுகா ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியும் ஜிமினா இக்னோர் பண்ண மூமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் பெயின் ஆகி, எப்போ தாண்டா என் லவ்வை புரிஞ்சுப்ப? உன்னை இந்த காலேஜில் ஃபஸ்ட் டே பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் உன்கிட்ட லவ்வை சொல்லலான்னுங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ என்னோடய ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ ஏன் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? அதுக்கான ரீசனை கேட்டாலும் அந்த ரீசனையும் சொல்ல மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, ஒன்றை ஃபுல்லாக மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட மேரேஜ் லைஃப், மேரேஜ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண சொல்ல என்னால் அதை ஏற்றுக்க முடியல. சரி பார்க்குறேன், இன்னும் எத்தனை டேஸ் தான் நீ என்னை இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி வைக்கிறேன்ட்டு. எத்தனை டேஸ் என்ன நீ மூவ் ஆன் பண்ணி வச்சாலும் சரி, நான் கண்டிப்பாக ஏன் லவ்வை ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க வைப்பேன். அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டையுமே நான் போடுவேன் ஜிமீன். ஏன்னா நீ தான் எனக்குனுங்கிறத நான் எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன். உன்னை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நீ என்கிட்ட நோ சொல்லிட்டு போயிருக்க, அதே மோட்டால் எஸ் சொல்ல வைப்பேன். இங்கே இந்த மாதிரி சுகா இருந்தால் இப்போ நம்ம ஆலன் சைடை தான் கட்டுது. ஆலன் கரெக்டாக அவரோட கம்யூனிக்கலன்றானா, ஹாய் ஆலன் எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆலனை வந்து சேரா பண்ணுறாங்க. ஆலன் வந்து ஒரு கலகலப்பான ஒரு பர்சன்ட். அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏதோ நியூ சிஓ வராராமே, நம்ம எல்லா பர்சன்ஸுக்குமே ஏதோ ஒரு குட்டியாக இந்த ஒர்க்கு விஷயத்தில் ரூல்லாம் போட போகிறாராமே அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டு கரெக்டாக எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே அரேஞ்ச் ஆகுறாங்க. அந்த ரூம்
ரூமில் தான் ஆலனும் இருக்கிறாரு. நியூ சிஓக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் மேனேஜர் என்ட்ராகி நம்ம கம்பெனி நியூ சிஓ இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜேகப் கரெக்டாக அந்த பிளேஸில் மைக் பக்கத்தில் வந்துருந்துட்டு, என்னோட நேம் ஜேகப், நான் தான் உங்களோட நியூ பாஸ், அப்புறம் நியூ சிஓ. ஓகே, என்னோடய ரூல்ஸ் இதுதான், என்னோடய ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸில் கொஞ்சம் அதாவது ஒரு 10th ஃப்ளோர் இருக்கிற மூமெண்ட்டுக்கு 10th டீமாக இருப்பாங்க. 10th டீமில் 5th டீமில் தான் நம்ம ஆலன் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நான் ஒவ்வொரு டீமாக உங்கள் பிளேஸுக்கே வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கிறத நோட் பண்ணுவேன். உங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் இனி உங்களுக்கு ஒர்க்கும் சரி, பெனிஃபிட் அதாவது சேலரி அதிகமாக கொடுக்குற மாதிரி பெனிஃபிட்டையும் நான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பீச்சை பேசி முடிச்சுட்டு ஜேகப் நேராக சிஓ ரூமுக்கு போனால், ஜேகப்பை திரும்ப பார்த்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆலன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஹாப்பினஸில், ஜேகப் நீ நீ இங்கே என்ன பண்ணுற? என்னோட பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ மை காட், ஜேகப் இங்கே என்ன பண்ணுறான்? ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை நம்ம இங்கே இருக்கோன்னு தெரியாமலே இந்த பிளேஸில் இந்த கம்பெனி ரன் பண்ண வந்திருக்கானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜேகப்போட திங்கிங்லேயே கரெக்டாக ஆலன் அவரோட ஃப்ளோருக்கு வராரு. இந்த மாதிரி ஃப்ளோருக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஜேகப் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு டீமாக இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி மீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆலன் இருக்கிற அந்த டீமுக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி டீமுக்கு என்ட்ரானா அந்த டீமோட ஹெட்டு கரெக்டாக நம்ம ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய டீம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்டோட நேமைக்குமே கரெக்டாக அதாவது ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கு நேம் இருக்கும்ல இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஒவ்வொரு பர்சனோட நேமை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு கரெக்டாக ஆலன் கிட்ட வருது. இவன் வேறு ஆலன் அப்படிங்கிற மாதிரி ஆலனை இன்ட்ரோ கொடுத்து இவன் சரியான பிரில்லியண்ட், நல்லா என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் குயிக்காக பண்ணி முடிச்சிடுவானுங்கிற மாதிரி ஆலனுக்கு இன்ட்ரோ கொடுத்தான். ஆலன் அப்படியே எழுந்து ஜேகப்பை நோட் பண்ணாதபடியே அப்படியே ஃப்ளோரை பட்டபடி அமைதியாக குனிஞ்சபடியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜேகப்புமே ஆலனை பார்க்குறாரு. ஓ, என்னை பாட்டும் பார்க்காத மாதிரி ஃப்ளோரை பாட்டு குனிஞ்சு நிற்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்கிட்டயே உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அதர் கண்ட்ரிக்கு போயிட்டேன், இந்த பிளேஸ்க்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டல. இனி என்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். என் பேரண்ட்ஸ் தானடா என்னோடய பேரண்ட்ஸ். என் லைஃப்பை டிசைட் பண்ணுறது நீ என்ன டிசைட் பண்ணுறது? என் லைஃப்பை நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன். என்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகலான்னு திங்கிங்கில் இருந்தியா? இப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம்ல. உனக்காக தானே இந்த கம்பெனியே வாங்கினேன், உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக. சரி, ஓகே, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. உங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே 1 by 1 பாருங்கள். அப்புறம் நான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் நோட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு இருந்தோம். நம்ம நோட்ஸ் எல்லாம் எழுதலை. ஜேகப் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஃபுல்லாக நோட் பண்ணபடி நம்ம ஆலனோட ஐஸ் எல்லாம் அப்படி லைட்டாக கலங்குது. ஜேகப்பை பார்க்க சொல்லியே ஜேகப்கிட்ட போய் பேசணும்னு திங்கிங் வருது. பட் என்ன, டேயோட பேரண்ட்ஸ் சொன்ன வேர்டு தான் ஆலனுக்கு திங்க் ஆகுது. நீ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எதையும் திங்க் பண்ணாத, அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படிங்கிற மாதிரி தான் ஆலனோட பேரண்ட்ஸும் நம்ம டெய்லியுமே சொல்லின்னு இருப்பாங்க. அந்த வேர்டெல்லாம் திங்க் ஆகி அப்படியே 2 பேருமே அந்த காலேஜ் டேஸில் பிரிஞ்சிருப்பாங்களே அந்த மூமெண்ட்டும் திங்க் ஆகி அப்படியே கீழே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சபடியே இவரும் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஆலன் நோட்ஸ் எழுதுகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே உங்களோட ஒர்க்கை பண்ணுங்க அங்கே அந்த ரூமை விட்டு அப்படியே நம்ம ஜேகப் வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனோம். எங்கே இந்த மாதிரி பாய்ஸஸ் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜேகே சைடு தான் காட்டுது. ஜேகேயோட டேடோட கம்பெனி சிஓ நேராக கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. டேய் மார்க்கு, என்னடா இந்த பிளேஸ்க்கு வர மாட்டேன்னு உன்னை கால் பண்ணி சொல்ல சொன்னேன். என்ன மெனக்கிட்டு கம்பெனிக்கு வர வச்சுட்ட? பாஸ், நான் எங்கே வர வச்சேன்? உங்கள் டேடு தானே மீட்டிங் இருக்குது கம்பெனிக்கு வர சொல்லு உன்னோட பாஸுங்கிற மாரி என்ன கால் பண்ணி டென்ஷன் பண்ணார். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலல்ல. தெரியாதுல்ல, நான் இந்த பிளேஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் என் டேடுக்கிட்ட கிட்ட இல்லாமவும் சொல்லி சமாளித்தான். மறுபடியும் என்னை கம்பெனிக்குள்ளே என்ட்ராக்கிட்டல.
பாஸ் நான் எதுவும் பண்ணலை. சரி வாய மூடு. என்ன மீட்டிங்கு? எனக்கு தெரியல பாஸ். டேய் நீ என்னோட பர்சனல் செக்யூரிட்டிடா. பாடி கார்டுன்னு சொன்னீங்க, 2 நீடாண்டா. இப்போ என்ன பண்ண? மீட்டிங்கே தெரியாமல் அங்கே போய் என்ன பண்ணுறது? உங்களை யார் இப்போ மீட்டிங்கை ரன் பண்ண சொன்னது? சும்மா சிஓ சீட்டில் போய் நீங்கள் உட்காருவீங்களா? உங்கள் டேட் அந்த பிளேஸில் தான் இருப்பாராம். அவருக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்காரு. பரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் டேடையே பாஸ் அடு உங்கள் டேட். அட்டா நான் அமைதியாக இருக்கிறேன். சரி ரூம் டோரை ஓப்பன் பண்ணு. அதை கூட நான் தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ரூம் டோர் ஓப்பன் பண்ண சிஓ ரூம்குள்ளே கரெக்டாக என்றானா நம்ம ஜேகேவோட டேடு நிற்கிறாரு. என்ன டேடு உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்கடா நீ போகிற? ஹவுஸுக்கும் வரமாட்டேங்க, கம்பெனிக்கு வரமாட்டேங்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் நான் ஒர்க் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க ஜேகே ஜங்குக்கு? நீ ஒர்க் பண்ணுறேன்னா சொல்கிறோம்ல. நீங்கள் தானே எனக்கு குட்டி குட்டியாக கம்பெனி ஒர்க்கு கொடுத்தீங்க. நான் கம்பெனி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். கம்பெனிக்கே வராமல் கம்பெனி ஒர்க் பண்ணியா? ஏன் கம்பெனிக்கே வராமல் கம்பெனி ஒர்க் பண்ண முடியாதா? இல்லை மார்க் பண்ண முடியாதாங்க? பண்ணலாமே, நாங்கள் அப்படி தானே பண்ணுறோம். டே மார்க் இல்லை பாஸ். என்ன என்ன டேட் என்னோட மார்க்கை நீங்கள் மிரட்டுறீங்க? உன்னோட மார்க்கா? அவன் என்னோடய பர்சனல் செக்யூரிட்டியில். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு மாதிரி என்ன ஃப்ரெண்டு இல்லை மார்க். பாஸ் இப்போ ஹக் பண்ணுறது சரிதான். டேடுங்கிருந்து போனதோட அடிக்க மாட்டீங்களே. வாயை மூடிட்டு இருக்கலான்னு வச்சுக்கோங்க. இதே பிளேஸில் என் டேடு முன்னாடியே ஒன்று அடிப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறீங்களா? எனக்கு மட்டும் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. மீட்டிங் ரூமுக்கு போகணும். சரி போகலாம். இப்போ மீட்டிங் ரூம் தான் காட்டுது. கரெக்டாக சிஓ சீட்டில் நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. அண்ட் ஜேகேவோட டேடு நம்ம ஜொங்கோக்கோட டேடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி மீட்டிங்கை ரன் பண்ணதுக்கு நம்ம ஏன்னா அங்கே உட்காரணும்னு தெரியல. இவருக்கு சன்னா போட்டாகி ஐயோ இதுக்கு ஜின்கயான் எவ்வளவோ பெட்ருடா. ஆரம்பகையாங்க மேரேஜ் பண்ணம்மா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பகையான் கூட சேர்ந்தே மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பா அதெல்லாம் லைஃபு. என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடா நோட் பண்ணிகிட்டு இருந்தான். என்னாச்சு பாஸ்? டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் ஆயிடுச்சு. நைட்டு போல் நம்ம ஜேகே அதே மாதிரி தான். அவர் மாஃபியா ஒர்க்கு சீக்ரெட் ஒர்க் தானே பண்ணுறாரு. மாஃபியா ஒர்க்குக்காக ஒரு பார்க்குக்கு தான் வந்துருக்காரு. அந்த பார்க்கில் ஒரு பர்சன்ட்டை மீட் பண்ண வந்துருப்பாரா. அந்த பிளேஸில் அதே பார்க் வழியாக தான் நம்ம போயிட்டுருப்பாரா. ஜேகே இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு அன்னைக்கு தப்பிச்சிட்ட இன்னைக்கு மாட்டிருவடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கரெக்டாக ஃபாலோ பண்ணபடியே ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிக்க வேண்டாம். நம்ம ஜேகே டக்குன்னு மூவ் ஆகி திரும்பவும் நீ அடானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி எங்கே பாருடா தேவையில்லாமல் என்னோடய ஒர்க்கை நீ அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுற. நீ தாண்டா ஏன் ஒர்க்கை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருந்த பொசிஷன்லேயே மறுபடியும் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுமா. பட் நம்ம டைம் போன டைம் தான் நம்ம ஜேகே கிட்ட அடி வாங்கியிருப்பார். இந்த டைம் ஃபைட்டிங்கை குயிக்காகவே என் பண்ணி ஜேகேவோட ஹேண்ட்ஸ்களில் ஹேண்ட் கேப்பை போட்டுட்டாரு. ஒத்த ஹேண்டில் ஹேண்ட் கேப்பை அவருக்கு போட்டுட்டு 2 ஹேண்ட் கேப்பில் இருக்கும்ல அதில் ஒன்றா ஜேகேக்கும் இன்னொன்று டேயோட ஹேண்ட்ஸ்லேயும் மாட்டுறதை பார்த்துட்டு பைத்தியமாடா நீ பைத்தியம். என்னடா என் ஹேண்ட்ஸில் போட்டிருக்க உன் ஹேண்ட்ஸ்லேயும் போட்டிருக்க. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? தப்பிச்சு ஓடிடக்கூடாதுல்ல. இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பைப்பில் ஒன்றா மாட்டியிருந்தா பைப்பையே நீ பிச்சாலும் பிச்சிடுவ. அதுக்குடா இங்கே 2 நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. இங்கே பாருடா என்னை நீ டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க. என்னடா கத்திக்கிட்டே இருக்கிற? வாயாமோடு மொடலா வா லாக்கப்பில் கொண்டு ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறபடி கரெக்டாக பைக்குக்கிட்ட கொண்டு வருவார். அந்த மாதிரி கொண்டு வந்தா இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே. நான் ஒரு ஒர்க்குக்கு வேண்டாம். இவன் என்னென்னா நம்ம அசந்த நேரத்தில் ஹேண்ட்கப்பை மாட்டிட்டானே. டே யார்டா நீ மட்டும் உன் நேம் என்னடா? நேமை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இன்னும் ட்ராஃபி கொடுக்க போறியா? அடுவு நீ கொடுக்குற ட்ராஃபியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். நீ ஒரு கிரிமினல் ஹேண்ட்ஸ்லேருந்து எதையுமே வாங்க மாட்டேன். பட் இந்த அங்கே நிறைய ரிவார்டு கொடுப்பான். வா லாக்கப்புக்கு வா, உன்னை அங்கே வச்சு பிரித்து மேயிறேன்.
இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக பைக்கு கிட்ட வந்தா அந்த பிளேஸில் நம்ம டேயோட பைக்கு டேமேஜ் பண்ணிடுவார் நம்ம மார்க்கு. அட பாவி, எவன்டா இந்த ஒர்க்கை பண்ணது? இப்போ எப்படிடா நாங்கள் ரெண்டு போகிறது? இவனை எப்படிடா இந்த பிளேஸ்லேருந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறதுங்கிற மாதிரி டென்ஷனாக வர இந்த மாதிரி டென்ஷன் ஆனோம். நம்ம ஜேகேக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. என்னடா இந்தா நீடா போலீஸ் ஆஃபீஸரில் ஏதோ என்ன எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறேன்னுல, என்னாலலாம் இதுக்கு மேலே நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு நடா அப்படிங்கிற மாதிரி, என்னை தூக்கிட்டு நடானுங்கிற மாதிரி டேட்டஸில். ஆமாம், இவர் பேபி, இவர் அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு நாங்கள் நடக்க போகிறோம், ஒழுங்கு மாதிரியே என் பின்னாடி வரல ஷூட் பண்ணிடுவேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக நம்மகிட்டே போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வரைக்கும் வருவாரா. ஆனால் பட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக முடியல, கீ கூட மிஸ் ஆயிடுச்சு. ஏன்டா டே கீ எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஏன்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட் கப்பை கலட்டுற கீயே தொலைஞ்சி போச்சு. ஹேண்ட் கப்பை கலட்டினாட்டனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் லாக் பண்ண முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட் கப்பு இல்லையேங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ என்ன பண்ண, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணுற கீ இல்லையே. சரி, பக்கத்தில் நம்ம ஹவுஸ் தான் இருக்குது, நம்ம ஹவுஸுக்கு கிரிமினலை கூப்பிட்டு போகிறடா சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குடா, அந்த பிளேஸை நோட் பண்ணுறாரு. இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்கே இவனை இங்கே இருந்து எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் லாக்கப்பில் தள்ளணும். இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகி ஒரு ரூம் கேட்குறாரு. அதாவது இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடக்க முடியாதுல அந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூமை கேட்டோம். அந்த ரூம்குள்ளேயே என்ட்ராகிறாங்க, 2 பேருமே என்ட்ராகிறாங்க. ஆமாம் போலீஸ் ஆஃபீஸர், 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ளே என்ட்ராகிறோமே, என்ன ஒன்றா ஸ்லீப் பண்ண போகிறோமா? ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதா இருந்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது? நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்ல நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கணும், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்ல நீ ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கணுமா? அண்டா கீயை தொலைச்சிட்டியே அந்த மாதிரி பேசி ஒரு மாதிரி நக்கல் டோனிங்லேயே நம்ம ஜேகேட்டே கடுப்பேட்டு ஒரு கவுண்டில் நம்மகிட்ட ஜேகேயோட ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணிடுவார். உனக்கு திமிரு ஜாஸ்திடா, என்கிட்டே இருந்துக்கிட்டு என்னையாடா அடிக்கிறேனுங்கிற மாதிரி நம்மகிட்டையே நம்ம ஜேகே அடிக்க அந்த ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் கொஞ்சம் புஷ் ஆகி நம்மகிட்டையே பெட்டில் விழுந்தா டேகே மேலே ஓவரான பொசிஷனில் நம்ம ஜேகே விழுறாரு. இந்த மொடி விழுற மூமெண்ட்டில் நம்ம ஜேகேவோட பாடி ரியாக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்னடா என்ன உன் மேலே ஃபுல்லாக ஓவரானதோட எனக்கு என்னெல்லாமோ டெம்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம டேயை விட்டு மூவ் ஆனானா டேயை டென்ஷன் ஆகி, இங்கே பாருடா ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணுற, என்னால் இங்கேருந்து ஒன்றை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடத்தியே கூட்டிகிட்டு போக முடியாது, மார்னிங் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அமைதியாக அங்கே இருக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோ நான் பெட்டில் ஸ்லீப் பண்ணுவேன், நீ ஃப்ளோரில் தான் ஸ்லீப் பண்ணணும். நீ ஸ்லீப் பண்ண தாண்டி நான் பார்த்துட்ருப்பேனா? ஹேண்ட் கப் 2 பேருக்குன்னு தான் போட்டிருக்கு, ஒழுங்கா நீயும் வந்து ஸ்லீப் பண்ணு. இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஜேகேட்டே பக்கத்துலேயே பெட்டில் படுக்கிறாரு. நல்லாடா இருக்குடா பெட்டு, ஆனால் ஃபேஸ் மாஸ்க்கை கலட்டிடக்கூடாது. அதெல்லாம் கலட்ட மாட்டான், கலட்டினா வேன்ஸை உடச்சிட வேண்டியதான். இந்த பொசிஷன்லேயே திங்க் பண்ணபடியே ஜேகேட்டே பக்கத்தில் பெட்டில் படுத்தான். டேக்குமே என்ன பண்ண ஏடு பண்ணனே தெரில. இந்த கீயை எங்கடா போட்டு தொலைச்சேன், கீ மட்டும் இப்போ இருந்தால் இவனை இப்போவே இந்த பிளேஸில் எங்கேயாவது லாக் பண்ணிவிட்டு மற்ற ஆஃபீஸர்ஸுக்கு கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வைக்கலாமே. மொபைலை எடுத்தால் மொபைலை பிடுங்கிருந்தான், கன்னை எடுத்தால் கன்னை பிடுங்குறான். இவங்கிட்ட எதையுமே நம்ம திங்ஸை கொடுக்க முடியலையே, ஏதாவது ஒரு திங்ஸ் அவன் ஆன்சரில் கிடச்சிச்சின்னா போச்சேனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்ட தேவையில்லாமல் ஹேண்ட்கப் போட்டுட்டோமோங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணோம். நம்ம ஜேகே பெட்டில் பட்டுருந்தவர் இவன் எப்பண்டா ஸ்லீப் பண்ணுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா வந்து ஹேண்ட்கப் போட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக இவன் தப்பிச்சு போக மாட்டானுங்கிற மாதிரி திங்கிங்கில் ஜேகே தப்பிச்சு போக மாட்டானுங்கிற திங்கிங்கில் அவரும் ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணுறாரு. அப்பா எவ்வளோ டைம் ஆகுது, ஒருத்தன் ஸ்லீப் பண்ணால் 1 ஹவர். நாங்கள்லாம் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டாலே தூங்கிடுவோம். இவன் மட்டும்தான்டா இவ்வளோ நேரம் டைம் ஆக்கியிருக்கான். இந்த மார்க் என்ன பண்ணுறான்னு வர தெரியல. சரி, இப்போ ஹேண்ட் கப்பை கலட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட் கப்போட கீ வெயிட் பண்ணுற மூமெண்ட்லே ஹேண்ட் கப்பை போட்டதோடையே நம்ம ஜேகே கீயை ஆட்டையை போட்டுருந்துருப்பாரு. அது நம்ம டேக்கிட்டோன்னு தெரியல. கீ ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்குது. எனக்கே ஹேண்ட் கப்பு காட்டுக்கிறேன்டா,
உன்னை இந்தே பெட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணலானுங்கிற மாதிரி போனோம். ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேயை புஷ் பண்ணி அந்த ஹேண்ட்ஸை இழுக்கிற வேகத்துக்கு ஜேகே லைட்டாக மூவ் ஆன் ஆகி டேயோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. டேய் என்னடா பண்ணுற? இந்த மாதிரி நம்ம ஜேகே டேயோட ஃபேஸை நோட் பண்ணோம்.